ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கும்போது எல்லாரும் ஃபர்ஸ்ட் ரூம் ரெண்ட் பத்தி மட்டும் தான் பேசுவாங்க. அப்படி ரூம் ரெண்ட்ல என்னதான் இருக்கு வாங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹாஸ்பிட்டல்ஸ் வேரியபிள் டாரிஃப் மெத்தட்னு ஒன்று வச்சிருக்காங்க. அதாவது நீங்க என்ன ரூம் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்க ஹாஸ்பிட்டல் பில்ஸ் வேரி ஆகும். நீங்க நார்மல் ரூம் எடுத்தீங்கன்னா உங்க பில்ஸ் வந்து 30 to 40,000 ஆகுது அப்படின்னா, அதே நீங்க ஒரு சூட் ரூம் எடுக்கும்போது 2 lakhs வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகலாம். சேம் ப்ரொசீஜர் சேம் ஆப்ரேஷன் தான், பட் நீங்க எடுக்கிற ரூம் பொறுத்து உங்க பில் டோட்டலாவே வேரி ஆகும். இதனால தான் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் நீங்க என்ன ரூம் ரெண்ட் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, என்னன்னா நான் கம்மியா இருக்கிற ரூம் ரெண்ட் இருக்கிற பாலிசியை எடுத்துக்கிறேன், ஆனா நான் ரூம் எடுக்கும்போது ஹையரா எடுத்துக்கிறேன், அந்த எக்ஸஸ் ரூம் ரெண்ட்டை மட்டும் நான் பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டிருந்தாரு. பட் ரியாலிட்டியில என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, உங்க பில் போகும்போது உங்க டோட்டல் பில்லே சேஞ்ச் ஆயிருக்கும். இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ப்ரோரேட்டா பேசிஸ்ல உங்க கிளைமை செட்டில் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 50 to 60% தான் கிளைம் ஆயிருக்கும், ரிமைனிங் பூரா நீங்க கட்டுற மாதிரி வரும். ஸோ அதனால் நீங்கள் பாலிசி எடுக்கும்போது உங்களுக்கு என்ன ரூம் கேட்டகரி வேணுமோ அந்த கேட்டகரி இருக்கிற மாதிரி பாலிசி எடுங்க. அப்போ பாலிசி எடுக்கும்போது என்ன ரூம் ரெண்ட் கேட்டகரி வேணும்னு கேட்குறீங்களா? சிங்கிள் ஏசி ரூம் வித் நோ ரூம் ரெண்ட் கேப் லிமிட் அப்படி இருக்கிற மாதிரி எடுங்க. அப்படி இல்லைன்னா எனி ரூம் கேட்டகரின்னு இருக்கிற மாதிரி உங்கள் பாலிசியை சூஸ் பண்ணுங்க. இப்படி இருந்தால் உங்கள் கிளைம் செட்டில்மெண்ட்ல எந்த பிரச்சனையும் இருக்காது.